ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜிஎஸ் டாப்பிக்கில் யூனிட் 4 பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டி தான் நமக்கு வந்திருக்கு. இதுலேருந்து நமக்கு 15 கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலிட்டி லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகேங்களா? உமன் எம்பவர்மெண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 7th சோஷியல் சயின்ஸ். ஓகேங்களா? 7th பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் 3. ஓகேங்களா? ஸோ 7th டேர்ம் 3ல் சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 1 நமக்கு என்ன லெசன் இருக்குனாக்கா பெண்கள் மேம்பாடுன்னு இருக்கும். ஸோ இந்த லெசன் நமக்கு அந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். அதனால் நம்ம இந்த லெசனில் உள்ள கண்டென்ட்டை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த ஒரு அநீதி அப்படி சொன்னது யார் அப்படின்னாக்கா மகாத்மா காந்தி. இதை நோட் பண்ணிக்கோங்க. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஓர் அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த ஒரு அநீதி அப்படி சொன்னது யார் அப்படின்னாக்கா மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, பாலியல் என்பது உயிரியல் பண்பு கூற்றின்படி ஆண் அல்லது பெண் என சமூகத்தில் பயன்படுத்தப்படுவது. ஓகே, அது தேவை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே பாருங்கள், பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதின்னு சொன்னது யார் அப்படின்னாக்கா மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகள் எடுக்க உதவுவது எது அப்படின்னாக்கா கல்வி. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் கேட்பாங்க, ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற திறனையும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுவது எது அப்படின்னாக்கா கல்வி தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியுள்ளது. எத்தனை ஆண்டுக்கு முன்பே? 40 ஆண்டுக்கு முன்பே. ஓகேங்களா? பன்னாட்டு மனித உரிமை ஆணையம். அப்போ 40 ஆண்டுக்கு முன்பே அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்திய ஆணையம் எது? பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் தான். எத்தனை ஆண்டுக்கு முன்பே? 40 ஆண்டுகள் முன்பே. எந்த உரிமை கொடுத்துச்சு? அனைவருக்கும் கல்வி. எந்த ஆணையம்? பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் டேட்டா பாருங்கள். நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இந்த உலகில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா சொல்லியிருப்பார். எங்கே சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா ஐநா சபையில் உரையாற்றியிருப்பார். எந்த ஆண்டு? 2012. ஸோ பராக் ஒபாமா ஐநா சபையில் 2012 உரையாற்றியிருப்பார். அந்த உரையின் பொழுது இந்த கூற்றை சொன்னார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் கிடையாது, அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இந்த உலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் அப்படி சொல்லிட்டு பராக் ஒபாமா சொல்லியிருப்பார் ஐநா சபையில் உரையாற்றிய பொழுது 2012. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கல்வி என்பது ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கின்றது. கல்வி என்பது ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கின்றது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுகின்றது அப்படின்ற மாதிரி யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. அதாவது கல்வி என்பது ஒரு பெண்ணுடைய வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கின்றது. ஓகேங்களா? ஒரு பெண்ணுடைய வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிப்பதாக கல்வி உதவுகின்றது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் கிட்டத்தட்ட 20% வரை அதிகரிக்க உதவுகின்றன. கரெக்டு தானே? ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் அப்படின்றது எல்லா வகையிலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். கரெக்டுங்களா? ஸோ அது ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணோட வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுகின்றது. இது எல்லாமே கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. இதை சொன்னது யார் அப்படின்னாக்கா யுனெஸ்கோ அமைப்பு தான் சொல்லியிருக்கு. அடுத்தது, 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கின்றது. 10% பெண்கள், அதாவது 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜிடிபியிலேயே, ஓகேங்களா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே சராசரியாக 3% அதிகரிக்கின்றங்களாம். அப்போ 10% அவங்க அதிகமாக படிக்கிறப்ப நம்ம ஜிடிபி லெவலில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக சொல்கிறாங்க? 3% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே பாக்ஸ் டேட்டா பாருங்கள். சாவித்ரிபாய் பூலே. ஸோ பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண்ணாசிரியர். ஸோ முதல் பெண்கள் பள்ளி தொடங்கியிருப்பாங்க. பாரம்பரியத்தை உடைத்த ஒரு முதல் பெண்கள் பள்ளி. ஓகேங்களா? அந்த ஸ்கூலில் பணியாற்றிய முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா சாவித்ரிபாய் பூலே. ஸோ முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர்
சாவித்ரிபாய் பூலே ஆவார். ஓகேங்களா. ஸோ ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இவங்க 2 பேருமே வந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848ஆம் ஆண்டு தொடங்கினர். ஜோதிராவ் பூலே என்பது சாவித்ரிபாய் பூலேவுடைய கணவர். இவங்க 2 பேருமே சேர்ந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து தொடங்குறாங்க. எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்க? 1848. ஸோ பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர்கள் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே 1848ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. மேலும் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் என்ற பெருமை பெற்றிருக்காங்க இந்த சாவித்ரிபாய் பூலே. அடுத்தது உலகின் முதன்மை பெண்மணிகள் பாருங்கள். உலகின் முதன்மை பெண்மணிகள். ஸோ முதல் பிரதம மந்திரி யார் அப்படின்னாக்கா ஸ்ரீமாவோ பண்டார நாயக். இவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க. முதல் பெண் பிரதமர். ஓகேங்களா. ஸோ முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னாக்கா ஸ்ரீமாவோ பண்டார நாயக். இவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. அடுத்தது முதல் விண்வெளி. ஓகேங்களா. விண்வெளியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது யாருனாக்கா வாலண்டினா தெரோஷ்கோவா. ஓகேங்களா. வாலண்டியராக போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்வெளியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முதல் பெண் யார் அப்படின்னாக்கா வாலண்டினா தெரேஷ்கோவா. எந்த நாடு அப்படின்னாக்கா அவங்க சோவியத் ஒன்றியம், அதாவது ரஷ்யாவை சேர்ந்தவங்க. அடுத்தது முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட பெண் யார் அப்படின்னாக்கா ஜன்கோ தபே. இவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. உலகில் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட பெண் யார் அப்படின்னாக்கா ஜன்கோ தபே, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது முதலாக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பெண் யார் அப்படின்னாக்கா சார்லோட் கூப்பர். இவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம வந்து உலகின் முதன்மை பெண்மணிகள் அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறோம். ஸோ உலகிலேயே முதல் பிரதம மந்திரி யார் அப்படின்னாக்கா ஸ்ரீமாவோ பண்டார நாயக், இலங்கையை சேர்ந்தவங்க. உலகின் அதாவது வந்து விண்வெளியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முதல் பெண்மணி யார் அப்படின்னாக்கா வாலண்டினா தெரேஷ்கோவா. இவங்க சோவியத் ஒன்றியம், அதாவது ரஷ்யாவை சேர்ந்தவங்க. அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட உலகின் முதல் பெண் யார் அப்படின்னாக்கா ஜன்கோ தபே. இவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் உலக அளவில் யார் அப்படின்னாக்கா சார்லோட் கூப்பர். இவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் பாருங்கள். ஸோ இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே 1916இல் 5 மாணவிகளுடன் பூனேவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். ஸோ உலகிலேயே, அதாவது நம்ம இந்தியாவில், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம். ஓகேங்களா. இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அப்படின்றத யார் தொடங்கினா அப்படின்னாக்கா மகர்ஷி கார்வே. எந்த ஆண்டு? 1916. ஸோ முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகர்ஷி கார்வே. 1916இல் தொடங்கியிருப்பாங்க. அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன அப்படின்னாக்கா SNDT பல்கலைக்கழகம். எங்கு தொடங்கினார் அப்படின்னாக்கா பூனேவில். எத்தனை மாணவிகளுடன் அப்படின்னாக்கா 5 மாணவிகளுடன். முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகர்ஷி கார்வே. 1916இல் தொடங்கினார். 5 மாணவிகளுடன் தொடங்கினால். தொடங்கப்பட்ட இடம் பூனே. அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் SNDT பல்கலைக்கழகம். அடுத்தது மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டேனாக்கா விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? சுஷ்மா ஸ்வராஜ். மத்திய வெளியுறவு பணியை, ஓகேங்களா, மத்திய வெளியுறவு பணியை பதவியை வகித்த முதல் பெண் யார் அப்படின்னாக்கா சுஷ்மா ஸ்வராஜ். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அவர் 25 வயதாக இருந்தபொழுது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். ஓகேங்களா. இவங்க வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க வந்து மத்திய வெளியுறவு அமைச்சராக வந்து பதவி வகித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியிலும், அதாவது இளம் வயது அமைச்சர் அப்படின்ற மாதிரி சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ஹரியானா அமைச்சர்கள் இருந்தபோது அமைச்சராக இருக்காங்க. எத்தனை வயதில் அப்படின்னாக்கா 25 வயதாக இருக்கும் பொழுது. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா ஃபஸ்ட்டு கவர்னராக வந்து யார் இருந்தா அப்படின்னாக்கா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா. சரோஜினி நாயுடு முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐநா சபையில் முதல் பெண் தலைவராக இருந்தது யார் அப்படின்னாக்கா விஜயலட்சுமி பண்டிட். எந்த ஆண்டு? 1953. ஸோ விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்றவங்க 2 விஷயத்துக்கு வராங்க. ஒன்று, மத்திய அமைச்சரில் பதவி வகித்த முதல் பெண் என்ற பெருமையும், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் என்ற பதவியை வந்து இவங்க வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஐநா சபையில் முதல் பெண் தலைவர். ஓகேங்களா. ஸோ மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தது
ஐநா பொது சபையில், அதாவது ஐக்கிய நாட்டில் பொது சபையில் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையை பெற்றிருக்காங்க விஜயலட்சுமி பண்டிட். எந்த ஆண்டு தலைவராக இருக்காங்க அப்படின்னாக்கா 1953. இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. எந்த ஆண்டு? 1966. ஓகேங்களா. ஸோ 1966லேருந்து 1977 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்புறமேட்டுக்கா 1977லேருந்து 79 வரைக்கும் யார் வரும் அப்படின்னாக்கா மொரார்ஜி தேசாய் அவர் தலைமையில் வந்து ஆட்சி நடந்திருக்கும். ஸோ இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. 1966 முதல் 77 வரைக்கும் இருந்திருப்பாங்க. முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி யார்? கிரண் பேடி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யார் அப்படின்னாக்கா கிரண் பேடி. 1972 அதிகாரியாக இருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? அன்னை தெரேசா. 1979. அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னாக்கா அன்னை தெரேசா. 1979 வந்து பெற்றிருக்காங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? பச்சேந்திரி பால். எந்த ஆண்டு? 1984. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் என்ற பெருமையை அடைந்தவங்க யார் அப்படின்னாக்கா பச்சேந்திரி பால். இயர் வந்து 1984. நெக்ஸ்ட்டு பாருங்கள். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். எந்த ஆண்டு? 1997. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். எந்த ஆண்டு? 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னாக்கா பிரதிபா பாட்டீல். எந்த ஆண்டு? 2007. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007 வந்து ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார்? மீரா குமார். ஆண்டு 2009. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர், இது ரொம்ப முக்கியமானது. முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னாக்கா மீரா குமார். 2009 வந்து முதல் பெண் சபாநாயகராக பொறுப்பேற்றிருப்பாங்க. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னாக்கா மீரா சாஹிப் பாத்திமா பீவி. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீவி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். ஓகேங்களா. ஐஎன்சியோடைய முதல் தலைவர் யார் அப்படின்னாக்கா அன்னி பெசன்ட். எந்த ஆண்டு? 1917. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் வந்து மாநில முதல்வராக பொறுப்பேற்றிருக்காங்க. அது யார் அப்படின்னாக்கா சுச்சிதா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி யார் அப்படின்னாக்கா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஸோ இங்கே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. ஓகேங்களா. இங்கே வந்து டிஜிபி பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அடுத்தது பாருங்கள். பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஓகேங்களா. ஸோ முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருனாக்கா நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவங்க திருமதி நிர்மலா சீதாராமன். அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சரும் வந்து நிர்மலா சீதாராமன் தான். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்தது பெண் நிதியமைச்சர் என்ற பொறுப்பை வகித்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 19 டேட்டா ப்ளஸ் வந்து இந்த உலக அளவில் இருக்க 4 டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது சாவித்திரிபாய் பூலே. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த 24 பாயிண்ட்டும் எக்ஸாமில் கேட்க வேண்டிய பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கிளான்ஸ் வேணால் ஒரு ரீட் விட்டுடலாம். முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா சாவித்திரிபாய் பூலே. ஓகேங்களா. ஸோ முதல் பெண்கள் பள்ளி அப்படின்றது ஜோதிராவ் பூலே. சாவித்திரிபாய் பூலே வந்து 1848 தொடங்கியிருப்பாங்க. ஸோ பிரதம மந்திரி உலக அளவில் வந்து பிரதம மந்திரி அப்படின்னாக்கா ஸ்ரீமாவோ பண்டார நாயக் இலங்கையை சேர்ந்தவங்க. விண்வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா வாலண்டினா தெரேஷ்கோவா சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டது யாருனாக்கா ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யாருனாக்கா சார்லோட் கூப்பர். இவங்க வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதன்மை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து மகர்ஷி கார்வே அப்படின்றவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 1916 ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 மாணவிகளோடு தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா பூனேயில். அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்னன்னாக்கா எஸ்என்டிடி பல்கலைக்கழகம். அடுத்தது மத்திய அமைச்சர்கள் பதவி வகித்த முதல் பெண் யாருனாக்கா விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சர்கள் பதவி வகித்தவங்க வந்து விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தது ஐநா சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் 1953. அடுத்தது பாருங்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருனாக்கா சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேங்களா. மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்தவங்க யாருனாக்கா சுஷ்மா ஸ்வராஜ். மேலும் இந்த சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க வந்து
25 வயதாக இருக்கும் பொழுதே வந்து ஹரியானா அமைச்சராக இருக்காங்க. அப்போ வந்து மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் என்ற பெருமையை வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. ஓகேங்களா. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னாக்கா சரோஜினி நாயுடு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி கிரண் பேடி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க அன்னை தெரேசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவங்க பச்சேந்திரி பால் 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. முதல் பெண் நீதிபதி, ஓகேங்களா, உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி. எந்த நீதிமன்றம்? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் 1917. முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி. முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. காவல்துறை உயரதிகாரி கிரண் பேடி 1972. காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஓகேங்களா. முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னாக்கா நிர்மலா சீதாராமன். அதே மாதிரி முதல் பெண் நிதியமைச்சர் யாருனாக்கா நிர்மலா சீதாராமன் தான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் ஆண் பெண் கல்வியறி விகிதம். இதில் வந்து நம்ம வந்து 1951, 2001, 2011, அது 2003 நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கனாக்கா 74.04%. ஓகேங்களா. அதில் வந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 82%, பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 65% வந்து கல்வி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வியறி விகிதம் என்ன அப்படின்னாக்கா 74.04%. அதில் ஆண்கள் வந்து 82%, பெண்கள் 65%. ஓகேங்களா. ஸோ 2001 பார்த்தீங்கன்னாக்கா 64.83. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பாயிண்டோட ஞாபகம் வச்சுக்கணும். 64.83. அதில் வந்து ஆண்கள் வந்து 75%, பெண்கள் வந்து 53%. ஓகேங்களா. ஸோ 2011 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 74.04. ஓகேங்களா. இந்த 74.04 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ கல்வியறி விகிதம் பார்த்தினாக்கா 74.04%, ஆண்கள் 82%, பெண்கள் 65%. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஆஃபீஸர். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக உள்ள எல்லாமே, அதான் இதுவே போதும். இந்த லெசனில் உள்ள பாயிண்ட் அப்படின்றது இதுவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா. ஸோ எது வந்து பாலின சமத்துவமின்மை இல்லை அப்படின்னாக்கா ஆண்களுக்கு அதிகமான பாதுகாப்பற்ற தன்மை கொடுப்பது தான். ஓகேங்களா. அடுத்தது பாலின சமத்துவம் என்பது எது தொடர்பு பிரச்சனை அப்படின்னாக்கா அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பெண்கள் சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்படுவதற்கு எந்த உத்திகள் உதவுகின்றன அப்படின்னாக்கா இது எல்லாமே உதவுகின்றன. பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்படுவதற்கு என்னென்ன உத்திகள் எல்லாமே தேவைப்படுனாக்கா மேலே உள்ள அனைத்தும் அது என்னென்னு பார்த்துக்கோங்க. பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கு அதிகமான வருவாய் ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறிவிடுவது ஏன்? காரணம் வந்து எல்லாமே தான், மேலே உள்ள அனைத்தும் தான். காரணம் என்ன அப்படின்னாக்கா பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணம். அடுத்தது சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பணும். ஓகேங்களா. ஸோ பள்ளி கட்டணம் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால சிறுவர்கள் மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. குழந்தை திருமணம் அப்படின்றது அவங்களோட சுதந்திரங்களை கட்டுப்படுத்துகின்றது. ஸோ இந்த பொறுத்துக்கு பார்த்துக்கோங்க. சிரிமாவோ பண்டாரநாயக் அவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. சிரிமாவோ பண்டாரநாயக் அப்படின்றவங்க இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து முதல் பிரதம மந்திரி. ஓகேங்களா. அடுத்தது வாலண்டினா தெரேஷ்கோவா அப்படின்றவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? சோவியத் ஒன்றியம். ஓகேங்களா. ஸோ நாடு கேட்டிருக்காங்க, தெரியுதுங்களா. வாலண்டினா தெரேஷ்கோவா அப்படின்றவங்க சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து விண்வெளியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அடுத்தது ஜன்கோ தபேன்றவங்க ஜப்பான் சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண், உலகில் முதல் பெண். அடுத்து சார்லோட் கூப்பர் அப்படின்றவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது இந்த லெசன் அப்படின்றது நமக்கு வந்து இந்த டாபிக் கவர் ஆகும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுவும் நம்ம மெயினாக வந்து இந்த இந்தியாவின் முதல், உலகின் முதல், இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.